இன்னைக்கு நம்ம தானிய தோசை தான் பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியா, குழந்தைங்களே டான்ஸ் ஆட வச்சிருக்குன்னா பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இப்ப நாம இதுக்கு 1 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு ராகி, 1 கப்பு சாமை, 1 கப்பு கவனி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு, இவ்வளவும் போட்டு தண்ணி நல்லா நிறைய ஊற்றி நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா அப்படியே கலந்து ஊற வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறின பிறகு நல்லா கழுவி சுத்தமா நாம எடுத்துக்கலாம். அதை கழுவி அந்த ஊறின தண்ணியே அது ஒரு கலரா, பயங்கரமான கலரா இருக்கும். ஏதோ பிளட் மாதிரி அப்படி இருக்கும். பாருங்க பாருங்க பாருங்க. இதுதான் கழுவுன தண்ணி. இப்ப நாம இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப நாம இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஊற வச்சும் போட்டுக்கலாம், ஊற வைக்காமையும் போட்டுக்கலாம். 1 முழு பூண்டு, தோலை உரிச்சிட்டும் போடலாம், தோலை உரிக்காமையும் போடலாம். தோலை உரிக்காம நம்ம போட்டோம்னா அரைப்படும் போது தோல் மட்டும் நல்லா தனியா வந்துடும். அதனால பயப்பட வேண்டியதில்லை, தனியா எடுத்துக்கலாம். இப்ப நாம இதை நல்லா நைஸா மையா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இதுல 2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம். இல்ல புளிக்க வச்சு கூட நம்ம தோசை ஊத்தலாம். புளிக்க வச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் ஆகணும். இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நல்லா தோசை ஊத்துற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்ப நாம இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழிச்சு நம்ம இப்ப தோசை தேவைப்படுது அப்படிங்கறதுனால 1 ஹவர் கழிச்சு நம்ம இப்ப ஊத்திக்கலாம். இதுக்கு வச்ச சட்னி எப்படியாப்பட்ட சட்னி தெரியுமா? மசாலா தக்காளி சட்னி தான். அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது செமையா இருந்துச்சு. ஆனா அந்த சட்னியை நான் இன்னொரு நாளைக்கு வீடியோல போடுறேன். இப்ப நாம தோசை ஊத்திக்கலாம். இப்ப தோசைக்கல்ல நம்ம எண்ணெய் தடவிட்டு அழகா ரவுண்டா தோசை ஊத்திக்கலாம். தோசை ஊத்துறதுக்கு நல்லா அழகா சைனிங்கா ஸ்மூத்தா வரும். இப்ப இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதை புரட்டி போட்டும் எடுத்துக்கலாம். சும்மா எடுக்காம நல்லா புரட்டி போட்டு வேக வச்சோம்னா செமையா இருக்கும். அவ்வளவுதான், புரட்டி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்ப எடுத்து இதுக்கு நான் செஞ்ச மசாலா தக்காளி சட்னி தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட போறோம். செம்மையா இருக்குது. திரும்ப திரும்ப சுவைச்சு ரசிச்சு டான்ஸ் ஆடிட்டே சாப்பிட்டாங்க. தேங்க்யூ.